அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 கனவே கனவே பெரும் கனவே என்ன பாக்குறீங்க? சார்லாம் இல்ல, சாரை பிக்கப் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க எங்க போறீங்க மல்லி? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க மல்லி. பேக்கோட நிக்கிறீங்க, எங்க போறீங்க அத சொல்லுங்க முதல்ல. நான் எங்க போறேன், ஏன் போறேன்லாம் கேட்காதீங்க. எங்கேயோ போறேன். என்னங்க சொல்றீங்க? எங்க வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா? சார் கூட பேசுனீங்களா? அவர்கிட்டலாம் பேசல, வீட்ல இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? சரி, எங்க போறீங்க? உங்க அண்ணன் வீட்டுக்கு போறீங்களா? பின்ன எங்கங்க? இந்த உலகமே என்னோட வீடுன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. இந்த உலகமே ஆம்பளைங்கிற உலகம் நினைக்கிறாங்க. இங்க பொண்ணுங்களோட பாதுகாப்புக்கெல்லாம் உத்தரவாதமே கிடையாதுங்க. அண்ணன் வீட்டுக்கு நான் எப்படிங்க போக முடியும்? இப்ப அவர் இருக்கிற நிலைமையில நான் அங்க போய் அவருக்கு பாரமா இருக்க விரும்பல. அவரும் என்னை இப்படி பார்த்து மனசளவுல உடைஞ்சு போயிடுவாரு. புருஷனோட வந்தா வா, இல்லனா வராதன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக இங்கேயும் இருக்க மாட்டேன் அங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? ஏன் நிலைமையில இருந்தாதான் என் வலி உங்களுக்கு புரியும். எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் செய்றீங்களா? என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுருங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ரயில்வே ஸ்டேஷன் போய் கூட்ஸ் வண்டிக்குள்ள தங்கிப்பீங்களா, இல்ல தண்டாவளத்தை தலை வைப்பீங்களா? என்ன எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். சாரி மல்லி, இப்பெல்லாம் கேட்காம என்னால விட முடியாது. நீங்க எங்க போறீங்கன்னு தெரியாம நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்ட காலத்துல கூட நிக்கிறது தாங்க முக்கியம். அப்போ அது செய்யாம அதுக்கப்புறம் ஐயோ அவங்க கஷ்ட காலத்துல கூட இருந்துக்கலாம்னு நினைச்சா எப்படி? நான் நிறைய பேர் அப்படி இழந்திருக்கேங்க. ஒரு நிமிஷங்க, உங்களுக்கு இப்ப என் மனநிலை என்னன்னு தெரியாது. ஃப்ரெண்ட் ஒருத்திக்கிட்ட பேசியிருக்கேன். அவ வேலைக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கா. எங்கன்னு கேட்காதீங்க, எனக்கே தெரியாது. ஆனா
நான் பத்திரமா தாங்க இருப்பேன். இல்லைங்க, எனக்கு என்னமோ இது சரியா படலங்க. உங்களுக்கு சரியா படலைன்னா நீங்க கிளம்புங்க. நான் சரியா படுற ஒரு ஆட்டோக்காரரை பிடிச்சு போய்க்கிறேன். தயவு செஞ்சு என்ன பார்த்ததா பேசினதா மட்டும் வெளியே சொல்லாதீங்க. ஏங்க, எங்கேயோ போறதுக்கு உங்க பெரியம்மா வீட்டுக்காச்சும் போலாம்ல. அவங்களாச்சும் உங்களுக்கு ஒரு வேலையை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களும் தனியா தானே இருக்காங்க. அதெல்லாம் நடக்காத விஷயங்க. அவங்க என்ன திரும்பவும் கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போயிடுவாங்க. போதாததுக்கு அட்வைஸ் பண்ணி என் மனசை மாத்த ட்ரை பண்ணுவாங்க. நான் இதுக்கு மேலயும் யாரோட அட்வைஸையும் கேட்க விரும்பல. என்னங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. ஐயோ, எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா இதெல்லாம் தப்புன்னு மட்டும் தெரியுதுங்க. அது உங்ககிட்ட சொல்லாம இருக்கலாம், ஆனா என்னால முடியாதுங்க. இங்க பாருங்க, என்னோட நிலைமை உங்களுக்கு புரியாது. ஏங்க, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு என்னதாங்க ப்ராப்ளம்? ப்ராப்ளம் வந்துட வேண்டான்னு தான் போறேன். புரியலங்க. நான் வெண்பாக்காக தான் அங்க இருந்தேன். வெண்பா இப்ப அவர் கூட தான் இருக்கணும்னு கேஸ்ல தீர்ப்பு வர முடிவாயிடுச்சு. இதுக்கு மேல நான் அங்க இருக்கிறது சரியில்லை. நான் தெளிவா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். உங்களால ஸ்டேஷன்ல என்ன கொண்டு போய் விட முடியுமா முடியாதா? அவரை கூப்பிட போனோம்ல, நீங்க போங்க. மல்லி மல்லி இருங்க, வாங்க கார்ல ஏறுங்க. கண்டிப்பா விட்டுருவீங்க தானே? நீங்க வாங்க, முதல்ல வாங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க அரவிந்த்? அது அது வந்து நிறுத்துங்க, முதல்ல நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. நான் இறங்கிக்கிறேன். மல்லி, டென்ஷன் ஆகாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க பாட்டுக்கு அவரோட ஆபீஸ் வழியா போயிட்டு இருக்கீங்க. சரிங்க, நீங்க போங்க. குஜராத் போறீங்களோ டெல்லி போறீங்களோ எங்க வேணா போங்க. வண்டியை திருப்புங்க சொல்றேன்ல. திடீர்னு வண்டியை திருப்புங்கன்னு ஒரு டிரைவர் கிட்ட சொல்லக்கூடாதுங்க. எனக்கு கொஞ்சம் வண்டி ஓட்ட விடுங்க ப்ளீஸ். என்ன ஸ்டேஷன்ல விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அரவிந்த்? அதே தான் நான் உங்களை கேக்குறேங்க. உங்களை வெண்பா போக சொன்னாலா, இல்ல சார் போக சொன்னாரா? இங்க பாருங்க, இதெல்லாம் நல்லா இல்ல. என்னோட வாழ்க்கை, என்னோட முடிவு. கார்ல ஏத்திக்கிட்டு இப்படி எல்லாம் பேச வேண்டாம். வண்டியை நிறுத்துங்க. நிறுத்துறேங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, சார் உங்களை போக சொன்னாரா? சொல்லிடுவாரு. ஏங்க, அது உங்க கற்பனைங்க. வெண்பா சொல்றதெல்லாம் விடுங்க. உங்களை சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல, அது உண்மைதானே? அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கல, எல்லாருமா சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இன்னைக்கு வரைக்கும் அவரும் நானும் புருஷன் பொண்டாட்டியா வாழல. அதுக்குன்னு அப்படியெல்லாம் அவர் மாறிடுவார்னு ஆசைப்பட்டு அந்த வீட்டுல இருக்கல. ஒரு மனுஷியா கூட என்ன அங்க யாரும் மதிக்கல. ஏங்க, நீங்க அவர் அக்காவை மனசுல வச்சு பேசிட்டு இருக்கீங்க. உங்க குடும்பம்ன்றது நீங்க, சார், வெண்பா, அவ்வளவுதான். அப்படி என்ன அவரோட குடும்பமா இந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் நினைக்கல, ஏத்துக்கல. நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு என் மேல அன்போ பாசமோ கிடையாது. அதை விடுங்க, ஒரு மனுஷியா கூட அவர் என்ன நினைக்கல. சரிங்க, ஒரு டீல் ஒன்று போட்டுக்கலாமா? இப்போதைக்கு ஒரு 1 வீக் மட்டும் உங்க பிளானை தள்ளி போடுங்க. ஏதோ டீல்னு சொன்னீங்க. அதாங்க, இந்த 1 வீக்ல சாருக்கு உங்க மேல அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, பிரியம் இருக்குன்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேங்க. சப்போஸ் நான் டீல்ல தோத்து போயிட்டா தாராளமா நீங்க போங்க, நானே வந்து உங்களை டிராப் பண்றேன். இப்படி சொல்லிக்காம ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போறது தப்பா இருக்குங்க. ஒருத்தர் மேல நம்மளுக்கு மனஸ்தாபம் இருக்கலாங்க, ஆனா அந்த மனஸ்தாபத்தை கூட மரியாதையை தாங்க வெளிப்படுத்தணும். இந்த மாதிரி டீல் எல்லாம் என் பெரியம்மா எத்தனையோ தடவை போட்டிருக்காங்க. செட் ஆகாது அரவிந்த். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என்னோட டீலுக்கு நீங்க வாங்க. நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்க இங்க தான் இருக்கணும், சரியா? இதுதான் உங்க வீடு. சான்ஸே இல்ல. கதவை திறந்து குதிச்சிருவேன். மல்லி, டீல தோத்து போயிட்டு நீங்க குதிச்சிருங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், சரியா? மல்லி, ஒரு வாரம், ஒரே ஒரு வாரம் மட்டும் இருங்க ப்ளீஸ். அது செட் ஆகலனா அப்புறம் நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்றேங்க. நானே வேலையும் வாங்கி தரேங்க. உங்களுக்கு தங்குறதுக்கு ஹாஸ்டல் ஏற்பாடு பண்ணி தரேங்க. இல்ல குட்டிக்கரன் அடிக்கணுமா அடிக்கிறேன், சொல்லுங்க. நீங்க அக்கறையா தான் பேசுறீங்க, புரியுது. ஆனா அதெல்லாம் நடக்காதுங்க.
இவ்ளோ நாள் அவர் கூட இருக்கிற எனக்கு அவரை பத்தி தெரியாததாங்க உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. இது பாருங்க மல்லி, நான் சொல்றேன், விஜய் சார் உங்களை ரொம்ப லவ் பண்றாரு. அவருக்கு உங்க மேல பாசம் இருக்குன்னு என்னால அடிச்சு சொல்ல முடியும். ஒருவேளை அது அவருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாம இருக்கலாம். அதுக்கு அவரோட அக்கா தடையா இருக்கலாம்ல. மல்லி, ஒரு 1 வீக் டைம்ல அதை ப்ரூவ் பண்றது என்னோட வேலைங்க. டீல் ஓகேவா? சொல்லுங்க. என்னங்க மல்லி யோசிக்கிறீங்க? எனக்கு தான் ரிசல்ட் தெரியுமே, அப்புறம் ஒரு வாரம் எக்ஸாம் எல்லாம் ஏன் எழுதணும்னு ஒருத்திக்கு தோணாதா? அரவிந்த், நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வண்டியை விடுங்க. என்னால இப்ப உங்க கூட விதண்டாவாதம் பண்ண தெம்பு இல்ல. சரி, வேணாம், நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நான் இப்போ விஜய் சாரை பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கேங்க. அவரை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே உங்களை ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுறேன், சரியா? இல்ல, நான் எப்படி உங்க கூட வந்தேன்னு அவரு ஆஹா வேணாங்க, என்னை இறக்கி விட்டுருங்க. நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். எப்படி? ஆட்டோ பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம் ஐடியாவா? இல்ல, அவர் கேட்பாருங்க. மல்லி, இது ஒரு விஷயமாங்க, அதை நான் பாத்துக்கிறேங்க. நீங்க பேசாம வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.